வணக்கம். உங்கள இந்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம டென்ஷன் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு, ஒரு சின்ன டைம் மிஷின்ல ஏறி ஒரு அழகான, அமைதியான கடந்த காலத்துக்கு போனா எப்படி இருக்கும்? வாங்க, ஒரு ஆழமான மூச்ச உள்ள இழுத்து மெதுவா வெளிய விட்டுட்டு, அமைதியா இந்த பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த 80s, 90s அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஆழமான அமைதி வந்து ஒட்டிக்குது இல்லையா? அந்த ஃபீல் ஒரு செகண்ட் அதை முழுமையா உணர்ந்து பாருங்க. அதுதாங்க அந்த தலைமுறையோட உண்மையான மேஜிக். அப்போலாம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான முரண்பாடு இருந்துச்சு. வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவா, எந்த அவசரமும் இல்லாம பொறுமையா நகர்ந்தது. ஆனா மக்கள் அனுபவிச்ச சந்தோஷம் மட்டும் எப்போதுமே 100% ஃபுல்லா இருந்துச்சு. இந்த வேகமான ஓட்டம் இல்லைனாலும் வாழ்க்கையில ஒரு முழுமையான திருப்தி இருந்தது. இது எப்படிப்பா சாத்தியமாச்சுன்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ரைட். இந்த 80s, 90s காலத்துல அப்படி என்ன ஒரு மாயாஜாலம் இருந்துச்சு? ஒரு சாதாரண குடும்பத்தோட காலை பொழுது எப்படி விடியும்னு கொஞ்சம் நினைச்சு பாப்போம். காலையில தூக்கம் களையிற அந்த நேரம், தூரத்துல மெதுவா கேட்கிற அந்த ரேடியோ பாட்டு சத்தத்தோட தான் பல வீடுகள் விடியும். அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே அம்மா சமைக்கிற சத்தம், அந்த சாப்பாட்டு வாசம் சொல்லும்போதே அந்த ஃபீல் வருதுல்ல. இதை விட ஒரு சிறப்பான காலைப்பொழுது வேற என்னங்க இருக்க முடியும்? அப்புறம் இந்த கம்யூனிட்டி டிவி எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு மாதிரி அப்போலாம் எல்லா வீட்லயும் டிவி இருக்காதுங்க. தெருவுல இருக்கிற ஒரு வீட்டு டிவிக்காக மொத்த தெருவும் அங்க கூடிடுவாங்க. ஒரு சாதாரண சினிமா பார்க்கறது கூட ஒரு மாபெரும் திருவிழா மாதிரி, ஒரு பெரிய கூட்டு கொண்டாட்டமா மாறின ஒரு பொற்காலம் அது. அடுத்தது, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே தெரு முழுக்க ஒரே சத்தம் தான். அது எப்படின்னு பாப்போம். நம்ம சண்டே ரொட்டீனை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். விடிஞ்ச உடனே எப்படா கார்ட்டூன் போடுவாங்கன்னு டிவி முன்னாடி தவம் கிடப்போம். அது முடிஞ்சதும் மதிய நேரத்துல தெரு முழுக்க ஒரே சத்தம் தான். ஆமாங்க, அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மேட்ச் கூச்சல், அது நிஜமாவே ஒரு தனி உலகம் தானே. சாயங்காலமானா போதும், கேரம், கில்லி, கண்ணாமூச்சின்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஓடி ஆடி விளையாடி உடம்பெல்லாம் வியர்த்து விறுவிறுத்து சட்டையெல்லாம் நனைஞ்சு டயர்டாகி வீட்டுக்குள்ள வருவோம் பாருங்க. அந்த சோர்வுல கூட எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒளிஞ்சிருந்தது தெரியுமா? ஒன்று, பார்க்க வெறும் ஒற்றை இலக்கமா தெரியலாம். ஆனா அந்த ₹1 நமக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போல்லாம் ரொம்ப ஆசையா ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்ட அந்த ₹1 கொடுத்த ஒரு தூய்மையான சந்தோஷம் இன்னைக்கு ₹1000 கொட்டி கொடுத்தாலும் கிடைக்குதா என்ன? இன்னைக்கு செலவு பண்ற பல ₹1000 பல நேரங்கள்ல வெறும் வெற்றிடத்தை தான் நமக்கு உணர்த்துது. சரி, அப்படியே நம்ம பள்ளி நாட்களுக்கும் அந்த உண்மையான நட்புக்கும் வருவோம். இது வெறும் பழைய நினைவுகள் இல்லைங்க, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச விஷயங்கள். இந்த இங்க் பென், ஜியோமெட்ரி பாக்ஸ், இந்த பேரை கேட்கும்போதே அந்த புது பாக்ஸை திறக்கும்போது வர அந்த வாசம் உங்க மூக்குல அடிக்குதா? அந்த இங்க் பேனாவுல மைய நிரப்பி கையிலெல்லாம் மையாகி அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்த அழகு இன்னைக்கு எங்க போச்சுனே தெரியல. மதிய நேரம் லஞ்ச் பிரேக்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா வட்டமா உட்காந்து லஞ்ச் பாக்ஸை ஷேர் பண்ற அந்த தருணங்கள். ஒவ்வொருத்தர் டப்பாவிலையும் ஒரு சாப்பாடு. சொல்லப்போனா நாம வெறும் சாப்பாட்டை மட்டும் அங்க ஷேர் பண்ணிக்கல, வாழ்நாள் முழுக்க பிரிக்க முடியாத ஒரு உண்மையான நட்பையும் அந்த லஞ்ச் பாக்ஸை திறக்கும் போதே உருவாக்கணும். அதே மாதிரி அந்த காலத்து காதலும் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. ஒருத்தரோட ஒரே ஒரு பார்வைக்காக பல நாட்கள் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த காலம் அது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ரொமான்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஆனா அந்த அமைதியான காத்திருப்புக்கே ஒரு தனி சுகமும் ரொம்ப ஆழமான அர்த்தமும் இருந்துச்சு. அடுத்து, இந்த மெகா பிக்சல்களை எல்லாம் தாண்டிய சில நினைவுகளை பத்தி பார்க்கலாம். அப்போலாம் நம்ம கையில மொபைல் ஃபோன் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த உறுதியா சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ரியலா நிஜமாவே நம்ம கூட இருந்தாங்க. எந்த ஸ்கிரீனுக்கும் பின்னாடியும் நாம ஒளிஞ்சுக்கல, நேருக்கு நேர் பார்த்து பேசி சிரிச்சோம். இன்னைக்கு நம்ம மொபைல்ல ஆயிரக்கணக்கான போட்டோஸ் சும்மா கிடக்கு. ஆனா அத எத்தனை தடவை நாம திரும்ப பார்க்கறோம். ஆனா அன்னைக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு ஸ்பெஷலான தருணம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அந்த ஒற்றை புகைப்படம் பல வருஷங்கள் ஆனா கூட ஆயிரக்கணக்கான அர்த்தங்களையும் ரொம்ப ஆழமான நினைவுகளையும் அதுக்குள்ளேயே பத்திரமா வச்சிருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணமான அந்த எளிமையோட வலிமை என்னன்னு பாத்துருவோம். 80s மற்றும் 90s தலைமுறைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு பேசிக் உண்மை இதுதாங்க. வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா எளிமையா இருக்கோ அவ்வளோ அதிகமா நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். எந்த சிக்கலும் இல்லாத ஒரு சிம்பிளான வாழ்க்கை தான் உண்மையான அமைதிக்கான சீக்ரெட். இந்த தொகுப்போட மூலத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வரியை கவனிங்க. அது ஒரு காலம் இல்ல, ஒரு உணர்வு. சத்தியமான வார்த்தைங்க. 80கள் 90கள்ங்கிறது கேலண்டர்ல இருக்கிற வெறும் எண்கள் கிடையாது, கடந்து போன ஒரு டைம் கிடையாது. அது நம்ம நாடி நரம்புகள்ல என்றென்றைக்கும் கலந்த ஒரு உணர்வு, என்னைக்குமே அழிக்க முடியாத ஒரு எமோஷன். ஃபைனலா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த தொகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். அந்த அழகான காலம் இனி திரும்பி வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த நினைவுகள் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். அந்த நினைவுகள் இருக்கிற எளிமையையும்
அந்த ஆழமான அமைதியையும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வேகமான டிஜிட்டல் வாழ்க்கையில நம்மளால திரும்பவும் கொண்டு வர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திப்போம்.